இப்போ ஆக்சுவலாக இது என்னன்னா பெர்மிஷன் கேட்காம வெளியே வர மாட்டா. இதுதான் பெர்மிஷன். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்திருப்பாங்க, கெஸ்ட் வந்திருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு டாகை வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு கிருஷ்ணா வந்தாச்சு, நிலா வந்தாச்சா, ஓ குட் கேர்ள் வாங்க போகலாம். இதுதான் நிலா பாப்பா. இதுதான் நம்மளோட தேனி கோம்பை அப்படிம்பாங்க. நம்ம இந்தியன் சாம்பியன் கோம்பையோட குட்டி. ஸோ டைசன் அவட குட்டி. இது பெண்ணு. இது வந்து நம்ம சிட்டி ஆக்ஷனால் அனீஷ்னு ஒருத்தர் இருக்கார். பா யூஸ்வலாக கோம்பை எல்லோரும் பயங்கர அக்ரெசிவ்பாங்க. இவ்வளோ மாதிரி ஒரு சாஃப்டான பொண்ணை பார்க்கவே முடியாது. சொன்ன பேச்செல்லாம் கேட்பா. ஆஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணதான். நிலக்குடி வா பார்க்க தானே போ. ட்ரைனிங் டி கூட்டுக்கு போக சொல்ல. வா ஓடி வா. என்னாச்சு பாப்பா? ஐ ஓகே பேபி பார்க்கலாம். சிட் டவுன் ஃபஸ்ட்டு, சிட் டவுன். அப்புறம் ஷேக்கன். இந்த கால் இந்த கை. ஓகே ஹை ஃபை. ஷுவரா? ஓகே. கிருஷ்ணா வந்தாச்சு, நிலா வந்தாச்சு. எப்பயோ அழகு. ஒரு அகுகு அப்பாக்காக. அகுகுவே வரலையே. கூதான் வந்துச்சு. அகுகு இங்கே அழ முடியாது. அகுகு நீ சரி இங்கே வா ஃபஸ்ட்டு. சிடம். ஸ்டே. ஆமாம் சாரதி வா. நோ சிட் டவுன். ஸ்டே. முடியாது. ஸ்டேனா ஸ்டே தான். ஃபஸ்ட் உட்காரு. ஸ்டே. குட் கேர்ள். ஸ்டே தான். முடியாது. ஸ்டே தான். வா. குட் கேர்ள். உள்ள போறியா? நீங்கள் ட்ரெயின் பண்ணதா? ட்ரெயினர் பாதி நான் பாதிம்மா. ட்ரெயினர் மட்டும் ட்ரெயின் பண்ண கமெண்ட் நான் என்றைக்குமே கற்றுக்காது. என்னென்னா ட்ரெயினர் வந்து கொடுத்துட்டு போகும்போது பேசிக் கொடுத்துருவார். இந்த அகுகு இதெல்லாம் கை இதெல்லாம் கிருஷ்ணா வந்தாச்செல்லாம் கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். ஸோ நம்ம மேனர்ஸ் என்ன படிச்சிருக்கோன்னா கெஸ்ட்டு வந்தால் உள்ளே போயிடணும். இப்போ ஏன்னா நம்ம கோம்பை உட்காந்து லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டேன்னா கெஸ்ட்டு வந்தாலே அவள் கேஜுக்குள்ளே போய் உட்காந்துப்பா. நம்ம கூப்பிட்டு ஃப்ரீ பண்ண விட்டா தான், அதுவும் நம்ம உள்ளே கூப்பிட்டு போனால் தான் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிப்பா. அது வரைக்கும் அவளே கேஜில் போய் உட்காந்துருவா. ஸோ இதுதான் விஷயம் கோம்பையை பற்றி. அடுத்தது ஃபிஷ் டேங்க் பார்த்துருப்பேன் ஆல்ரெடி நீங்கள். அது வந்து நம்ம பழைய சென்னையில் பார்த்த அதே ஃபிஷ் டேங்க் தான். இது இன்னும் கண்டிஷன் வரல. இந்த தாட்டி கொஞ்சம் ஹெவி ஸ்கேப்பிங் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பழைய தலை ஓகேவா, அப்புறம் ட்ராகன் ஸ்டோனு, இந்த தாட்டி ரெட் பிளான்ஸ் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆல்கே இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தாட்டி என்ன கான்செப்ட் அப்படின்னா பிளாக் வாட்டர் டேங்க் தான் ஆஸ் ஆல்வேஸ். நம்ம எப்போவுமே இந்த பிரானாக்கான டேங்க் தான். ஸோ இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் டைம் லிட்டில் மோர் பிளான்ட் ஸ்கேப்பிங். ரெட்டோட கிரிப்டான்ஸ் இங்கே இருக்குது, சாஜிட்டேரியஸ் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்கே இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, இப்போவே சொல்லிட்டேன். ட்ரிஃப்ட்வுட்டு இந்த மரம் வந்து இங்கே ஒரு உளுந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் ஐடியாஸ் இதுக்குள்ளே நிறையா என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கேப் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் முடியலை. இல் டேக் சம் மோர் டைம். ஒரு ட்ரை ஸ்டார்ட் ஆரம்பித்து அப்படியே ஒன்று போயிட்டுருக்கேன். லெட்ஸ் சி எங்கே போய் முடியுமோ. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபுல் வீடியோ பார்த்துடலாம் அதோடது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது என்னன்ட்டு. இது என்னது? இது என்னவா? என்ன வெரைட்டி? என்ன டாக்? இது வந்து இது சில்கி டெரியர்ம்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரேரான ப்ரீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ரொம்ப பேர்கிட்ட இருக்காது. இது எப்படின்னா ரொம்ப அக்ரெசிவ், அட் சேம் டைம் குழந்தை. அக்ரெசிவ், ரொம்ப அக்ரெசிவ் டெரியர் வெரைட்டி. நம்ம கோம்பையோட அதே ஸ்பீஷீஸ் தான். ஆனால் என்ன சைஸ் டசன்ட் மேட்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இவங்களுக்கு ஏற்ற விஷயம். டைம் பாசம்னா பாசம், அக்ரெசிவ்னா அக்ரெசிவ். அவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான், இவ்வளோ கோம்பையும் தான் ஃப்ரெண்ட்ஸு. இது நான் சொன்ன மாதிரி சிட்டி ஆக்ஷனால்னு சொல்லிட்டு ஒரு அனீஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் நான் வாங்கினேன். அவர் தான் இந்த மாதிரி சில்கி டெரியர்ஸு, கோம்பை, இந்த மாதிரி நல்ல நேட்டிவ் ப்ரீட்ஸ் ஓட ஹெட்டு இந்த இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. மெயினாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரேர் ஸ்பீஷீஸ் அவங்ககிட்ட தான் கிடைக்கும். ஸோ இந்த தாட்டி அவங்ககிட்ட தான் இதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தான். அப்புறம் வேற யார் ஷிட்சு நீ ஆல்ரெடி பார்த்துருக்க. அப்புறம் கருப்புசாமி நீ மீட் பண்ணலன்னு நினைக்கிறேல்ல? மீட் பண்ணியா? கருப்பு, ஓய் கருப்பு, கருப்புசாமி, இதுதான் கருப்புசாமி. இவன் நம்மளோட அடாப்டட் பையன். கோயம்புத்தூருக்கு கருப்புசாமி கோவிலேருந்து அப்படியே வந்துட்டான். நம்ம வீடு நம்ம கூட வந்துட்டு அப்படி. அதனால இவனை கருப்புசாமின்னு பேர் வச்சு அப்படியே பேரே கருப்புசாமி தான். கொஞ்சம் கால் பிரச்சனை.
ஸோ ஹெரோவினை கொஞ்சம் ரோட்டில் விட்டாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே டாக்கு வெளியே ஃபுட்டு கொடுப்போம், ஸ்டே டாக்ஸுக்கும். அப்படி இவனும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டான். ஸோ எனக்காக தான் இப்போ வெளியே போகிறதில்ல. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். வீட்டை விட்டு வெளியே போனால் அவ்வளோதான் காலி. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளேயே எனக்காக இருக்கார். வெரி குட் கை. இதுதான் இப்போதைக்கு நம்ம கோயம்புத்தூர். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கப்பீஸ் பிளான்ஸ் அண்ட் வாங்க பார்க்கலாம். அமெரிக்கன் ஃபேன் டெயில்ஸ் அங்கே புறாலியே. ஸோ இது வந்து டபுள் கலர், மேலே ஃபுல்லாக ஒயிட்டு, பின்னாடி வால் மட்டும் பிளாக்கு. இது பியூர் பிளாக்கு. எல்லாமே ஃபேன்சி வெரைட்டிஸ். ஃபேன்சி வெரைட்டிஸ். இது வந்து அமெரிக்கன் ஃபேன் டெயில்ஸ். நார்மல் ஃபேன் டெயில்ஸை விட டபுள் த சைஸ் இருக்கும். ப்ளஸ் ரக்கியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கை பத்தியை விட ஜாஸ்தி இருக்கும். அந்த ஜீரோ கம்ப்ளீட்டாக இருக்கும் பாருங்க அவன் பின்னாடி பார்க்கும்போது. இதெல்லாம் பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம பார்த்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஸ்டார்ட் ஆகி இவங்க 2 பேரும் குட்டி. ஃபர்ஸ்ட் குட்டியில் வந்தது அந்த கருப்பு இவனும். வெள்ளை எனக்கு இன்னும் ஆள் கிடைக்கல. ஸோ அவளுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். அவன் ஆல்ரெடி அவளோட ஆளை கரெக்ட் பண்ணிட்டான். அங்கேயே கொடுத்துடலான் இருக்கேன். சரி வாங்க கப்பீஸ் பார்க்கலாம். இது நம்மளோட ஃபிஷ்ஷு. இப்போதைக்கு நம்ம கோவை கப்பீஸ் இருக்கான்ல சரவணன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மூலிமா ஸ்டாக் ப்ரீட் எடுத்திருக்கேன். ஃபுல் பிளாக்கு. இது ஜுவனைல்ஸ் தான், ஆனால் சைஸ் பார்த்தா தெரியும். இதுதான் ஆமாம் இப்போ எடுத்தது. அதாவது கோவை கப்பீஸில் ஸ்டாக் எடுத்தேன். என் ப்ரீடிங்கில் இது ஃபஸ்ட் ப்ரீடிங். இது இப்போ தெரியும் பார், பயவில் வந்துட்டான் பார், வந்துட்டான்டா. இது பேரண்ட் மேலா? இது பேரண்ட் மேல். ஓகே. இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கு ரிப்பனும் இருக்கும் சிலதுக்கெல்லாம். இது மிக்ஸாக தான் வரும். ரிப்பனும் இருக்குது, நான் ரிப்பனும் இருக்குது. ஸோ பேரண்ட்லேயே 2 பேரண்ட்டும் வச்சுருக்கேன், ரிப்பன் பேரண்ட்டும் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அவன் இம்போர்ட் பண்ண ஸ்டாக்லேருந்து நம்ம எடுத்தது தான். இதெல்லாம் ஃபுல்லாக அது பேர் என்ன, டம்போயர், நம்மளோட பழைய டம்போயர் தான், பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர். இது ஒன்லி ஜுவனைல்ஸ் தான் இந்த டேங்க்கில். நம்ம இதில் வந்து பேரண்ட் ஸ்டாக் வச்சுட்டு ஜுவனைல்ஸ் எப்போவுமே அந்த பக்கம் இருக்குது. நம்ம பிளாட்டினம் ரெட் டெயிலோட ஃபீமேல்ஸு. ஆக்சுவலாக மேல்ஸ் கிடைக்கல, நமக்கு கிடைக்கலன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பிடிக்க முடியல. இப்போ நம்ம அவசரத்துக்கு அவங்க வர மாட்டாங்கல்ல. ஜேர்னல் மேல் ஏற்கனவே காமிச்சிங்க. இது வந்து ஃபீமேல்ஸ். ஜேர்னல் மேல்ஸ்ல இந்த சைஸ் தான் பார்த்துக்கோங்க. இது வந்து பேரண்ட் ஃபீமேல். பேரண்ட் ஃபீமேல்ஸ். ஓகே. இது எல்லாமே நம்ம கோவை கப்பீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், சரவணன்னு சொல்லிட்டீங்க, கோயம்புத்தூரில். அவன் மூலியமாக எடுத்தேன். இம்போர்ட்டும் அவன் நல்லா பண்ணுறான். ஸோ அவங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்னொரு லைன் வந்து நம்ம தினேஷ் கிட்ட கேட்டிருக்கேன், அவனும் கொடுக்கல. பேரலல் லைன் இது நல்ல லைனு ஆக்சுவலாக. இதுவும் எல்லாமே இம்போர்ட் லைன்ஸ் தான். இது தாமரை, உண்மையான தாமரை. இதில் இருக்கிறது ரெட் போட்டிருக்கீங்களா? ஆமாம். இது வந்து நம்ம தாமரையிலே எக்ஸாட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இங்கே ஒரு தாமரை இருக்கும் பாரு, இதெல்லாம் வந்து ரெட் தாமரை. அந்த தாமரை கிடைக்கிறது கஷ்டம் இது வியூவில். அங்கே இருக்கிறது வந்து ரெட் தாமரை. நம்ம மியூட்டேஷன் சொல்லுவோம்ல, இப்போ தாமரையிலேயும் மியூட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. சாரி, ஃபீமேல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஃபுல்லாக அடி வேற பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணோம், இது மாட்டவே மாட்டேங்குது மேல். அதெல்லாம் ஜோனல் மேல் இருக்காது. இது ஜோனல் மேல். என்ன ரேட் பண்ணீங்க? ஒயிட் பிளாட்டினம் ஒயிட். பிளாட்டினம் ஒயிட். இது வந்து ஒரு நல்ல எத்தனை பேரண்ட் போட்டீங்க நீங்கள்? ஃபுல்லாக குட்டிங்களா இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு 4, 3 அதுக்கு மேலே தாண்டது கிடையாது. அவ்வளோதான் போகிறீங்க. ஒரு எத்தனை போட்டு எவ்வளோ குட்டிங்க வந்து? ஆமாம். நம்ம வெளியே வச்சு ஃபுல் நேச்சுரலில் விட்டோம்டா. ஃபஸ்ட்டு மாதிரி உட்காந்து எதையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. நம்ம நோ வாட்டர் சேஞ்ச் ஆக்சுவலாக சொல்ல போனோம். மழை பெய்யும் தண்ணியே நிறைஞ்சு நிற்கிது. ஓகே. ஸோ நம்ம நோ வாட்டர் சேஞ்ச், நத்திங். ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லை, 0 மெயின்டெனன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஓவர் என்தூசியாசம் எடுத்து குழந்தை வளர்ந்துதான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் வளர மாட்டேங்குது. சில்லாக விட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அது பாட்டில் அதோட வேலையை பார்த்து இப்போதான் உங்களுக்கு அப்போ ஃபார்ம் வைக்கிற அந்த மைண்ட் செட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நாள் ஆபியஸ்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ. என்ன வேணால் வச்சுக்கலாம். ஹாபிஸ்ட்டுக்கும் ஃபார்ம் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எதை பண்ணாலுமே லவ் இல்லாமல் பண்ணால் எதுவுமே வராது. அதுதான் ஃபேக்ட். நம்ம ஓவர் லவ்வோட பண்ணும்போது நம்ம அதை ஓவர் கேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை போய் முடியும். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஃபுட்டு ஜாஸ்தி போட்டால் முடிஞ்சது, சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா. ஸோ நம்ம எதை பண்ணாலும் லவ்வோட பண்ணோம், அதை கரெக்டாக பண்ணணும்.
சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணலாம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த மட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது ஹாபிஸ்டாக இருக்குங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணாமல் ஹாபிலே சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஐ திங்க் யூ கேன் பில்ட் மெனி திங்ஸ் பெட்டர். அவ்வளோதாம்மா.